வணக்கம். இந்த பதிவுல நாம சிவபெருமான் மதுரையில நிகழ்த்தின திருவிளையாடல் புராணங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த கதைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட மற்ற தகவல்களை பார்க்கலாம். இறைவனோட திருமுடியில சூடிக்கொண்டிருக்கிற பிறைச்சந்திரன்ல இருந்து எழுந்த மதுரமான துளிகள் எல்லாம் தெளிச்சு இந்த ஊரை இனிமையாக்குனதுனால இந்த ஊருக்கு மதுரை அப்படிங்கிற பேரும் வந்தது. அதோட மேகங்கள்லாம் கூடி நின்று மழையை தடுத்ததுனால கூடல், நான்மாட கூடல் அப்படிங்கிற பேரு தளத்துக்கு கொண்டு ஒரு முறை வெள்ளம் வந்து மதுரை நகரையை மூழ்கடிக்க அந்த ஊருக்கான எல்லையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மீனாட்சி அம்மன் கேட்டுக்கவும் இறைவன் ஒரு நாகத்தை அனுப்புறாரு. அந்த நாகம் அந்த ஊரை சுத்தி வளைச்சு நின்று அந்த ஊருக்கான எல்லைகளை காட்டினதுனால இந்த ஊருக்கு திரு ஆலவாய் அப்படிங்கிற பேரும் வந்தது. வடமொழியில ஆலாசிய மகாத்மியத்திலையும் ஸ்கந்த புராணம், வியாசர் எழுதின ஸ்கந்த புராணத்திலையும் இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதைகளை தமிழ்ல எழுத சொல்லி மீனாட்சி அம்மன் பரஞ்சோதி முனிவரோட கனவுல வந்து சொல்ல பரஞ்சோதி முனிவர் தமிழ்ல செய்யுளாக உருவாக்குனது 3363 செய்யுள்கள். இதுல 343 செய்யுள் வந்து காப்பு, மதுரை நகர சிறப்பு இதெல்லாமே குறிப்பிடக்கூடியது. 344வது செய்யுள்ல இருந்துதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல் தொடங்குது. இந்த புராணம் 3 காண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. 64 படலங்களும் இருக்கு. மதுரை காண்டத்துல 18 படலங்களும், கூடற் காண்டத்துல 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்துல 16 படலங்களும் இருக்கு. இந்த திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது சிவபெருமான் அவருடைய அடியார்களுக்காகவும் மற்ற சிற்றூரில் மேல கொண்ட அன்பினாலையும் மதுரையில நிகழ்த்தின திருவிளையாடல்கள் தான். இதுல மொத்தம் 64 புராணங்கள் இருக்கு. பரஞ்சோதி முனிவர் இயற்றின திருவிளையாடல் ரொம்ப பிரபலமானது. அவர் வேதாரண்யத்தை சேர்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் வடபுறத்துல சமாதி ஆயிருக்காரு. இது போக இன்னும் சிலரும் திருவிளையாடல் புராணங்கள் எழுதியிருக்காங்க. பரஞ்சோதி முனிவருக்கு முன்னாடி கம்பரும், திருத்தக்க தேவரும், சேக்கிழார் இவங்க எல்லாருமே விருத்தப்பாக்குல இது எழுதியிருப்பாங்க. வில்லிபுதூரார் பாரதத்துல இது குறிப்பிட்டிருக்காரு. இந்த வழியில இந்த புராணத்தை பரஞ்சோதி முனிவர் தமிழ்ல கவிதை வடிவில் எழுதியிருக்காரு. கல்லாடத்துல 30 திருவிளையாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். பழைய திருவிளையாடல் புராணம் நம்பியாண்டார் நம்பி பாடினது. ஆனா இதுல 64 கதைகள் இருக்கும். திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கறத எழுதினவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. கடம்பவன புராணத்தை எழுதினவர் தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதர். சுந்தர பாண்டியம் அப்படிங்கறத எழுதினவர் தொண்டை நாட்டு வாயற்பதி அனதாரியப்பன். ஆனா பரஞ்சோதி முனிவர் எழுதின இந்த புராணம் தான் ரொம்ப பிரபலமானது. இந்த திருவிளையாடல் புராணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறதுக்கான ஒரு புராண கதையோட ஆரம்பிக்கலாம். திருக்கைலாயத்துல சிவதீர்த்த கரையில ஆயிரங்கால் மண்டபம் ஒண்ணு இருக்கு. அது சந்திரகாந்த கற்களையும் நவமணிகளையும் கொண்டு தேவதச்சனால் கட்டப்பட்டது. அந்த மண்டபத்துல அன்னைக்கு சூத முனிவர் உட்கார்ந்திருக்காரு. அங்க சம்புபத்தர், சதானந்தர், உத்தமர், மகோதரர், உக்ரவீரியர், பிரசண்டர் போன்ற முனிவர்கள் சூத முனிவரை வணங்கிட்டு அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கிறாங்க. நீங்க எங்களுக்கு சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பல இடங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனா எல்லா தீர்த்தங்களையும் சிறப்பானதும், என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நல்ல விதமா இருக்கக்கூடியதாகவும், எந்த வரம் கேட்டாலும் அதை தரக்கூடிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறந்த தலம் எது அப்படிங்கறது நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. சூத முனிவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3மே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு தலம் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட நந்தி தேவர் கேட்டு தெளிந்த புராணங்கள் 18 அத அவர் சனத்குமார முனிவருக்கு சொல்றாரு. அவரு வியாச முனிவருக்கு தெரிவிக்க அவரு சூத முனிவருக்கு கூறிய 18 புராணங்கள் இருக்கு. அந்த 18 புராணங்கள்ல ஒரு பகுதியான கந்த புராணம் ரொம்ப சிறப்பானது. அதுல 6 சங்கீதைகள் இருக்கும். அந்த சங்கீதை ஒவ்வொன்றும் யாரு சொன்னாங்களோ அவங்களோட பேரை கொண்டேதான் விளங்கக்கூடியதா இருக்கும். சனத்குமார முனிவர் சொன்னது சனத்குமார சங்கீதை, சூத முனிவர் சொன்னது சூத சங்கீதை, திருமால் சொன்னது விஷ்ணு சங்கீதை, சிவபெருமான் சொன்னது சங்கர சங்கீதை, சூரிய பகவான் சொன்னது சூரிய சங்கீதை. இதுல சிவபெருமான் சங்கர சங்கீதைய தேவியாருக்கு, பார்வதிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அம்பாலோட மடியில உட்கார்ந்திருந்த முருகப்பெருமான் அதை கேட்டுட்டு இருந்துட்டு அந்த கதைகளை அகத்திய முனிவருக்கு சொல்றாரு. அந்த நாள்ல இருந்து சங்கர சங்கீதை அகத்திய சங்கீதை அப்படின்னு பேர் மாறுது. அதுலதான் பேரை கேட்டதுமே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலமான திருவாலவாய் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்த முனிவர்கள் மேலும் இதை பத்தின விவரங்களை எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதை கேட்டு அவரும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னொரு காலத்துல நான்முகன் அஸ்வமேத யாகம் செய்யறதுக்காக விரும்பி காசிக்கு வர்றாரு. அங்க தன்னுடைய மகன்களோட வர்றவரு அகத்தியர், வியாசர், நாரதர், சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், கௌதமர், பராசரர், வாமதேவர், வான்மீகி, வசிஷ்டர், சுகர் இந்த மகரிஷிகள் எல்லாருமே அந்த அஸ்வமேத யாகத்துக்கு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருடைய சத்தியலோகத்துக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த முனிவர்கள் எல்லாருமே தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கு நடுவுல இருந்த நாரத முனிவர்
முனிவரை பார்த்து கேக்குறாங்க, மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூணுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிவத்தலம் இருக்குதா, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும், நாரத முனிவர் எல்லா கலைகளையும் உணர்ந்த சனத்குமார முனிவர்கிட்டயே கற்று தேர்ந்தவர் வியாச முனிவர், அவர்கிட்ட இதை கேளுங்களேன் அப்படிங்கிறாரு. வியாச முனிவரும் முருகவேல் கிட்ட வேதம் முதலிய எல்லா கலைகளையும் ஐயம் எதுவும் இல்லாம கற்றுணர்ந்தவர் அகத்தியர் தான், அவர்கிட்டே கேளுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் இப்ப அகத்தியர் கிட்ட வந்து இருக்கிறாங்க. கைகூப்பி வணங்கி, வாதாவி, வில்வவலன் அப்படிங்கிற 2 அர்க்கர்களையும் கொன்று தர்மமூர்த்தியே, இந்திய மலை அடக்கின தவக்குன்றே, அலைக்கடலை குடித்த அருட்பெரும் கடலே, அருந்தமிழ் கொண்டலே அப்படின்னும், எந்திசை தாழ்ந்திருந்தப்ப அதனை சமமாக்கி நிறுத்திய பற்று கோடி அப்படின்னு அவருடைய அருளை புகழ்ந்து சொல்லிட்டு, மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது மூணுமே சிறப்பு பொருந்திய ஒரு சிவத்தலம் இருந்தா அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வேண்டி நிக்கிறாங்க. அகத்தியரும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா முகமலர்ச்சியோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முக்தி மண்டபத்துக்கு வந்து இருந்த 4 கோழிகளையும் வணங்குறாரு. விநாயக கடவுளையும், முருக கடவுளையும், தட்சிணாமூர்த்தியும், அங்கே இருக்க நம்மையும், சோமசுந்தர் கடவுளையும் என்னோட இதயத்துல நிறுத்தி அவங்கள வணங்குறாரு. சமாதி நிலைக்கும் போறாரு. கொஞ்ச நேரத்துல திரும்ப கண்விழிச்சு முனிவர்களை பார்த்து, சிவபெருமான் உமாதேவியோட அருளன சங்கர சங்கீதை அப்படிங்கறத முருகப்பெருமான் எனக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த சங்கீதையில நீங்க சொல்ற 3 வகையான சிறப்பு வாய்ந்ததும் பெரிய தவம் செய்து கிடைக்க வேண்டிய வீட்டு பேற்றை முக்தியை அளிக்க வல்லதான ஒரு சிவத்தலம் பத்தி கூறப்பட்டிருக்கு. இந்த தலத்துல சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிஞ்சிருக்காரு. பூலோக சிவலோகம் அப்படின்னு அழைக்கப்படுறதான திருவாலவாய் அப்படிங்கிற மதுரை தலத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் கதையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம காசி முக்தி மண்டபத்துக்கு வந்து முக்தி அடைந்த 4 கோழிகளையும் வணங்கினாருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கதையை என்னன்னு முதல்ல பாத்திரலாம். முன்னொரு காலத்துல காசியில இருந்த மாகதத்தன் அப்படிங்கிற ஒரு அந்தணன் தவறான பல விஷயங்களை செய்ததுனால சுற்றத்தார் அவனை அந்த ஊரை விட்டு துரத்துறாங்க. அவனும் அவனோட மனைவியும் அவனோட 2 குழந்தைகளும் தீகட தேசம் நோக்கி அவங்க போயிட்டு இருக்கும் போது காட்டுல சில வேடவர்களால கொல்லப்படுறாங்க. அவங்க 4 பேருமே சேவலாகவும் கோழிகளாகவும் பிறக்கிறாங்க. அவங்க உயிர் துறக்கிறதுக்கு முன்னாடி காசி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால, அந்த கோழிகளுக்கு பூர்வ ஜென்ம நினைவு இருந்ததுனால காசிக்கு போறவங்க பின்னாடியே அவங்கள தொடர்ந்தே வந்து காசி நகரத்துக்கு வந்து சேர்றாங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய முக்தி மண்டபத்தை அடைஞ்சு முக்தியும் அடையிறாங்க. அதனால அந்த மண்டபத்துக்கு குக்குட மண்டபம் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த வரலாறு காசி காண்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல பாண்டி நாட்டு சிறப்பு அப்படிங்கறதுல மேகத்தோட சிறப்புல இருந்து பொருணை நதி அப்படிங்கிற தாமிரபரணி நதியோட சிறப்பு, பொதிகை மலையோட சிறப்பு அப்படின்னு எல்லா சிறப்புகளும் நிறைஞ்சிருக்கும். அதோட மதுரை திருநகர் சிறப்பு தனிப்பட்ட முறையில கொடுத்திருப்பாங்க. நகரோட அமைப்பு, வீதிகள், வேளாளர் வீதி, வணிகர் வீதி அப்படின்னு எல்லா வகையான வீதிகளையும் இதுல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. எப்படி எல்லாம் அழகா இருந்தது அப்படிங்கறதையும், மன்னரோட வீதி, திருக்கோவில் இது எல்லாமே இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அகத்திய முனிவர் சிவபெருமான் மேல அன்பு கொண்ட முனிவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க விரும்பி கேட்ட தலம் திருவாலவாய். இந்த தளத்துல பொற்றாமரை அப்படிங்கிற ஒரு தடாகம், அதாவது தீர்த்தம், அதுக்கு பக்கத்துல ஞானமே வடிவாய் சோமசுந்தர கடவுளோட சிவலிங்கம் அதாவது மூர்த்தி. நீங்க கேட்ட அந்த தலம் திருவாலவாய். இது மூணுமே இணைஞ்சதா இருக்கும். இங்க எழுந்தருள் இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஈடானதோ, இந்த பொற்றாமரை குளத்துக்கு ஈடானதோ, இந்த தளத்துக்கு ஈடானதோ இந்த உலகத்திலயுமே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.